தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய தொகுப்பானது ஜெபமாலையின் மகிமை. ஜெபமாலையின் மகிமை என்பது அதில் உள்ள மறைப்பொருள்களின் தியானம் போன்ற ஜெபமாலை சொல்வதிலும் கிடைக்கும் ஆன்மீக பலன்களையும் வல்லமையையும் குறிக்கிறது. இயேசுவின் வாழ்க்கை மற்றும் இறை அன்னையின் மகிமையான நிகழ்வுகள் கொண்டு ஜபிப்பதில் மூலம் ஜபமாலை பக்திக்கு முக்கியத்துவம் அளித்து ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஜபமாலையின் முக்கியத்துவம்: வினயம் மற்றும் தியானம். இயேசுவின் வாழ்க்கை, இறப்பு, உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் போன்ற இரகசியங்களை மனதில் கொண்டு ஜெபமாலையை சொல்லும்போது அது தியானத்திற்கான ஒரு வடிவமாக அமைகிறது. ஆறுதல் போன்றும் வலிமை. ஜெபமாலை மற்ற வாழ்க்கையின் போராட்டங்களில் அதிலுள்ள ஆன்மீகத்தனத்தையும் அளிக்கிறது. மறைப்பொருள் தியானம். கத்தோலிக்க ஜெபமாலை பாரம்பரியமாக 15 மறைப்பொருள்களின் தியானத்தை குறிக்கிறது. இவை இயேசுவின் மகிழ்ச்சியான, துக்கமான, மகிமையான மறைப்பொருள்கள் மற்றும் இயேசுவின் இரக்கமான மறைப்பொருள்களில் அவற்றை அடக்கியுள்ளது. மறைப்பொருள் வெளிப்பாடுகள். உதாரணமாக, மறைப்பொருள் இயேசுவின் உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம், தூய ஆவியின் வருகை, இறை அன்னையின் விண்ணேற்றம் போன்ற நிகழ்வுகளை தியானிக்க ஒரு இணைப்பு. ஜெபமாலை சொல்வது ஒரு ஆண்டவரிடம், இறை அன்னையிடம் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்துகிறது. சுருக்கமாக, ஜெபமாலை சொல்வதினால் கிறிஸ்தவர்கள் ஆன்மீக ரீதியில் வாழ்வில் இறைவனின் அருளை பெறுகிறார்கள். ஆமேன். இறை ஆண்டவரின் கடவுளே, இதோ தன் தாயான ஆரோக்கிய மாதாவின் ஜெபமாலையின் மகிமையை பாடவும், புகழவும், போற்றவும், அருள் தியானத்தை, கிருபையையும், மகிமையையும், மகத்துவத்தையும் அளித்திருக்கும் என் கடவுளே, இதோ தாயுடைய பரிசுத்தமான வார்த்தைகளையும், கர்த்தருடைய தியானத்தையும், தாயாருடைய மகிமையையும் சொல்ல இதோ இந்த ஜெபத்திற்கு வலிமையும் ஊட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாதாவின் பரிசுத்தமான ஜெபமாலையில் அடங்கியிருக்கும் இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய தேவைகளை நீர் அறிந்து அதை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து குடும்பங்களின் நலத்தையும், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும், ஞானத்தையும், பக்தியையும், விசுவாசத்தையும் நீர் நிரப்பி, தாயுடைய அரவணைப்பு பிள்ளைகள் மேலும், குடும்பத்தின் மேலும் இருப்பதற்காக இதோ மன்றாடுகிறேன். பரலோக தகப்பனே, தன்னுடைய தாயை எங்களுக்கு தாயாக விட்டு சென்றீர். அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்காக பரிந்து பேசும்
மரிய அன்னையின் கிருபை எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் உலகத்தின் மக்கள் மேலும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள்படுத்தாதையும் தீயோமிடந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா.